கேரல் அவர் பேர், மனைவி பேர் ஈடித். இவங்க 2 பேரும் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. ஒரு 19 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதை ஃபீல் பண்ணதில்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்காங்க. வேலைக்காக இவர் என்ன செய்ய வேண்டியிருக்காங்க, திடீர்னு ஜப்பான் போக வேண்டியதாகிடுச்சு. ஜப்பான் போயிருக்காரு. போன பிறகு என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து வர லெட்டர் குறையுது. ஏன் இப்படி மாறினாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அறிந்த ஒரு பெண் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு லெட்டர் வருது. நம்முடைய திருமண வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு, நான் ஐக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு 19 வயசு பெண்ணோட நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், அதனால் என்னை நீ மறந்துடு அப்படின்னு ஒரு லெட்ரு வருது. இவங்க ஆண்டவர் ஏற்றுக்கிட்டவங்கனால ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள் பிறக்குது. இவங்க ஒருவேளை அந்த கேரளில் என்ன செய்ய மாட்டார்னா ஃபோன் அடிக்க மாட்டார். இவங்க லெட்டர் எழுதி கேட்பாங்க, என்ன செய்கிறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். 2 பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லவும் அவங்களுக்காக பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. தன்னுடைய பிள்ளை போல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த கேரளுக்கு கேன்சர் வந்துடுது. கேன்சர் வரவும் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பண உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த ஐக்கோ அந்த 2வது மனைவி லெட்டர் எழுதுகிறாங்க. இவங்க இருக்கிற பணத்தெல்லாம் விற்று அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. மறுபடியும் அந்த பிள்ளைகள் இருக்காங்க, இந்த பிள்ளைகளை என்னால் படிக்க வைக்க முடியாது, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் ஜப்பான் கவர்மெண்ட்டையும் அமெரிக்கா கவர்மெண்ட்டையும் பேசி இந்த பிள்ளைகளை இங்கே அனுப்பணும்னு சொல்லும்போது சட்டப்படி ஒத்துக்கிற முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்க ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை அவங்க வளர்க்குறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை போல் வளர்க்குறாங்க. இவங்க ஈடித்து பார்க்குறாங்க, நமக்கு வயசாகுது, இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொறுப்பாளராக ஒருத்தர் இருக்கணும், மற்றவங்களை விட அவங்க அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இப்படி பிரச்சனை இருந்துச்சு, அப்படி அவங்க அம்மா அங்கே இருக்காங்க, அவங்களே இங்கே வந்து பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டு இவங்க செஞ்ச காரியத்தெல்லாம் நியூஸ் பேப்பர் வாசித்து புதுசாக ஒரு சட்டம் போட்டு அந்த ஐக்கோவை ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாங்க. ஏர்போர்ட்டில் இப்படி பார்க்கும்போது இறங்கி வர்றாங்க. வரும்போது என்னுடைய வாழ்க்கையை கெடுத்த ஒரு பெண் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஓடி போய் ரொம்ப கட்சி பிடிச்சாங்களாம். பிடிக்கும்போது அந்த ஐக்கோ ரொம்ப அழுதுகிட்டே சொன்னாங்களாம், உங்கள் வாழ்க்கையவே நான் கெடுத்துட்டேன், தனிமையாக்கிட்டேன், ஆனாலும் இப்படி என்னை நேசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், உன்னையும் நேசிக்கிறார், அதனால நான் உன்னை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ரொம்ப அவங்க இந்த ஈடி இறக்குற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, மற்றவங்களை எவ்வளவா நேசிக்கணும்னா அவரிடத்தில் அவர் அடித்தவங்களையும் நான் அவங்களை என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம மற்றவங்களை குறித்த கசப்பு நமக்கு என்ன செய்யக்கூடாது, கசப்பு வரும், ஆனால் என்ன செய்யக்கூடாது, அந்த கசப்புலேயே நம்ம இருந்துடக்கூடாது. வசனம் சொல்லுது, கசப்பான வேர் இருந்துச்சுன்னா அந்த கிருபை நம்ம என்ன செஞ்சிடும், கிருபையை போக்கடிக்கிற கிருபை இழந்து போக வாய்ப்பு இருக்கு. முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்ம கிருபையை கொடுத்துருக்கிறார். கசப்பான வேர்கள் ரொம்ப முக்கியமானது. வேர் உள்ளே இருந்துச்சுன்னா வெளியே வேறு காரியங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேர்லேயே நம்ம காரியங்களை சரிப்படுத்தணும். சின்னதாக இருக்கும்போதே சரிப்படுத்தணும். வளர வளர விட்டோம்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன், அன்னைக்கு இந்த வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த வார்த்தையை மறந்துருக்கும், ஆனால் சொல்லிப்பாங்க, அன்னைக்கு இப்படி சொன்னாங்களா, ஆமாம் அப்படியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு மூளைக்கு உருக்கிய ஸ்பெஷல் ஒன்று என்னென்னா, நல்ல காரியத்தில் ஈஸியாக மறந்துடும். பைபிள் வசனங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கோம், அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? ஆனால் ஒருத்தவங்க திட்டாங்கன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மூளைக்குரிய ஸ்பெஷல் அதை கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்ணணும், நீ நல்ல காரியத்தை ஞாபகத்தில் வைக்கணும், நீ கெட்ட காரியத்தை என்ன செய்யணும், மறந்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ணணும். அல்லேலூயா.